இப்போ யாரடா மகேஷ் படத்துடைய விமர்சனம் பார்க்க போகிறோம். இந்த யாரடா மகேஷ் படத்தோட ட்ரெய்லரே யூடியூப்பில் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. வந்து 2 3 நாள்லேயே பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. இவ்வளோ கலகலப்பாக இருக்கே, ஸோ படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துச்சு. ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நக்கல் பிடிச்ச ஒரு டைரக்டர் கிடச்சிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் வந்து வி வெல்கம் ஆர் மதன்குமார், இந்த படத்துடைய டைரக்டர். படத்தில் கதைன்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு கதையா அப்படிங்கிற யோசிக்கிற மாதிரி ரொம்ப ஒரு சுமாரான விஷயந்தான். ஆனால் அதை அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஜாலியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு. ஸோ அது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். இந்த படத்தில் வந்து முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடணும். என்னென்னா, இது ஒரு மாதிரி ஒரு தினுஷான படம் தான். கொஞ்சம் போல்டாக, கொஞ்சம் அடல்ட் தீம் உள்ள, அந்த மாதிரி டைலாக்ஸ் உள்ள ஒரு படம். ஸோ வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கவங்களுக்கு இது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம தமிழ் கலாச்சாரம், கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இதெல்லாம் அப்படி இப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. இல்லை லைஃப்பில் அதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். கதை என்ன, ஒரு சராசரி கல்லூரி காதல், நைட் ஃபுல்லாக ஃபோனில் கொஞ்சல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆள் இல்லாதப்போ பொங்கல் பூரி அப்படின்னு ஆரம்பித்து சாரீ போர்ட்ரிக்கில் போகிற வரையும் போய் ஒரு மாதிரியாக போகுது. சரி என்னடா இப்படி போகுதே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பார்த்தா திடீர்னு அந்த பொண்ணுக்கு காலேஜ் முடிஞ்சிடுது, அமெரிக்காவுக்கு போயிடுது. அங்கே ஒரு காலேஜ் அட்மிஷன் கிடச்சி நம்மால் வந்து அது சொல்லுது இப்போ பையன்கிட்ட, நீ வந்து அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு அமெரிக்கா வந்துடு, நம்ம 2 பேரும் அங்கே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு. என்ன பிரச்சனை, நம்மளுக்கு 10மே அரியர்ஸ். ஸோ இவன் எந்த காலத்தில் கிளியர் பண்ணி எங்கே அமெரிக்கா போகிறதுன்னு ஒரு சுத்த ஹோப்பே இல்லாத ஒரு சுச்சுவேஷன். ஏதோ இப்படி சொல்லிவிட்டு உன்னால் முடியும் அப்படின்ட்டு அவள் போயிடுறா. இவன் பேனு உட்காந்துக்கிட்டான். இங்கே அடிக்கடி அமெரிக்காவுக்கு கால் பண்ணுறான், அவள் பிஸியாக இருக்கா. இப்படி மிஸ்ட் கால் கொடுத்துட்டே வெயிட் பண்ணியிருக்கும்போது ஒரு தடவை அங்கேருந்து கால் பண்ணிவிட்டு, சாரி நான் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன், ஒரு முக்கியமான விஷயம் நான் நேராக வந்து சொல்கிறேன், இப்போ நான் சென்னை வந்துக்கிட்டு இருக்கேன், நீ ஏர்போர்ட் வா அப்படின்ட்டு அவள் கட் பண்ணிடுறா. அவள் ஏர்போர்ட் வந்து பார்த்தா இவன் அங்கே இல்லை, வழக்கம் போல தூங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ நேராக வீட்டுக்கு வந்து உனக்கு இது கூட ஒரு ஏர்போர்ட் கூட வர பொறுப்பாக பண்ண மாட்டியா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போது, சரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், மேடம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம். ஸோ வந்து என்ன எப்படியா இவன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சரி வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுங்க பார்த்தா பின்னாடி தெரிஞ்சிருச்சுடா அப்படின்னு அவனோட அப்பா வர்றாரு, லிவிங்ஸ்டன் பையனுடைய அப்பா. என்னடா என்ன காரியமாக நான் இதுக்காக நீ காலேஜ் பண்ணேன் அப்படி இப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது, அப்பா சத்தம் போடாதீங்க, இப்போ அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டு போகும் பார்த்தா பின்னாடி எனக்கும் தெரியும்டா அப்படின்னு இந்த ரூம்லேருந்து அவங்க அம்மா வர்றாங்க. ஸோ மாறி பேசிகிட்டு இருக்காங்க. கட் பண்ண இந்த சீனை ரொம்பலாம் இழுக்கலை, அப்படியே கட் பண்ணுறாரு. பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா, இவங்க பையனுடைய அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்து ஏதோ காரசாரம் ஆர்கியூ பண்ணுறாங்க. ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் போட்டுறாரு. திடீர்னு மாறி அரைஞ்சிக்கிறாங்க. பையனோட அப்பா பையன் அறையிறாரு, பொண்ணோட அப்பா பையன் அறையிறாரு. இதை பார்த்து டென்ஷனான பையனோட அப்பா பொண்ணோட அப்பா அறையிறாரு. உடனே இவர் பையனோட அப்பாவை திரும்ப அறையிறாரு. பார்த்தீங்கன்னா பையனுடைய அம்மா பொண்ணோட அப்பா அறையிறாரு. எல்லாம் அப்படி சொன்னா நிற்கிறாங்க. கட் பண்ணால் 2 பேருக்கும் கல்யாணம். ஒரு 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் கதை ஆரம்பிக்குது. ஒரு குழந்தையோடு இருக்காங்க. பையன் என்ன பண்ணுறான்னா, அதான் ஹீரோ அந்த குழந்தைய பொறுப்பாக பார்த்துட்டு, வீட்டை பொறுப்பாக பார்த்துட்டு அப்படியே பொறுப்பாக இருக்கான். ஒய்ஃப் பொறுப்பாக வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. ஸோ இது இன்றைக்கி வரைக்கும் அந்த அரியர்ஸை கிளியர் பண்ணவே இல்லை, ஜாலியாக இருக்கான். ஸோ அவளுக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. என்ன அது நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோம், இவன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான், எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உனக்கு வேறு ஏதாவது லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஒரு வேலை இவன் அந்த ஆர்டிஸ்டிக், அதாவது பெயிண்டிங்கு இல்லை ரைட்டிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ, அட்லீஸ்ட் அதாவது பண்ணிட்டு போட்டேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, குழந்தைய கொஞ்சிறான், ஒய்ஃபை கொஞ்சிக்கிட்டு இருக்கான், இப்படியே தான் இருக்கான். சரி இப்போ அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறப்போ ஒரு ஐடியா வருது. அப்போவே இந்த இன்டர்வல் வந்துடுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த மகேஷ்ங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வருது. இவன் யாருன்னு தேடுறது தான் படத்தோடைய மிச்ச கதை. நீங்கள் அதை போய் நீங்கள் தேட்டர்லேயே பாருங்கள். இந்த படத்தில் நம்ம ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ண வேண்டியது நகைச்சுவை நடிகர் ஜெகன். அவருக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும். அது அயன் படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ரோல் அவர் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்தில் அவர் என்ன சந்தான இடத்துக்கு ப்ரமோஷன் ஆகிறார். அவர் எப்படி சந்தானம் வந்து பல படங்களில் வந்து ஹீரோவை தோல்ல சுமந்துக்கிட்டு கதையும் சுமந்துக்கிட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்காரோ, அதே மாதிரி இந்த படத்தில் ஜெகன் பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக வர்றாரு, நிறைய பேசுகிறாரு. சில டைலாக் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும், நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. பட் ஓவராலாக வந்து நிறைய பஞ்சிங்காக இருக்குது, அவருடைய சீன்ஸ்லாம் நல்லா காமெடியாக இருக்குது. ஸோ ஜெகனுக்கு வந்து இது ஒரு நல்ல பிரேக்காக இருக்கும். அடுத்து வந்து நம்ம சொல்கிறது வந்து ஹீரோயின் டிம்பிள், ஏதோ ஒரு சர்நேம் இருக்குது, நமக்கு அது தேவையில்லை. ஸோ இந்த டிம்பிள் வந்து என்னென்னா, ஒரு மாதிரி இவங்க ஒரு ஷாலினி ஜெயமாலி 2 மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு வினோதமாக இருக்காங்க. அழகான முகம், கலையாக இருக்காங்க. அதே மாதிரி நல்லா பார்க்க லட்சணமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப தாராளமாக இருக்காங்க, ட்ரெஸ் விஷயமாக இருக்கட்டும், கிளாமராக இருக்கட்டும். ஸோ
ரொம்ப தைரியமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய ரவுண்டு வருவாங்கன்னு தெரியுது. படத்தோட ஹீரோ புதுமுகம் சந்தீப் கிஷனா. இவர் லக்கி ஃபெல்லோ தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் வந்து விஜய் சேதுபதி சொன்னார் அப்படி ஒரு படத்தில் ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சுன்னா, அந்த ஸ்க்ரீன் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஓபி அடிச்சுட்டு போயிடலாம். நம்ம எவ்வளோ சொதப்பலாம்னு தெரியாது. அந்த அந்த கண்டனுடைய ஸ்ட்ரென்த்தில் வந்து நம்ம தப்பிச்சிடுவோம் அப்படின்னாரு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இவருக்கும். ஸோ நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சதுனால இவர் அதை பற்றி நடிகை பற்றி ரொம்ப அலட்டிக்கலை. பார்க்குறவங்களும் பெருசாக அதை அலட்டிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவருக்கு இந்த படத்தில் எஸ்கேப் ஆகிட்டார். அடுத்தடுத்த படங்களை தான் இவருடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நல்ல ஸ்கிரிப்ட் ஒரு ஃபஸ்ட் படமே நல்ல படமாக கிடைச்சதில் இஸ் லக்கி. அப்புறம் படத்தில் வந்து ஓவராலாக சொல்லணும்னா அதான் டைரக்டர் வந்து கொஞ்சம் வழக்கமாக இந்த டபுள் மீனிங் டைலாக்லாம் வைக்கிறப்ப கொஞ்சம் தயங்கி ஏதோ ஒரு திருட்டுத்தனமாக வைக்கிற மாதிரியே ஒரு டபுள் மைண்டில் தான் வைப்பாங்க டைரக்டர்ஸ்லாம். இது தேவையில்லை பட் இருந்தாலும் வைக்கணும் அப்படின்னு. பட் இந்த டைரக்டராக அந்த எந்த தயக்கமே இல்லை. எல்லாமே சிங்கிள் மீனிங் தான் டைரெக்டாக தான் வச்சுருக்காரு. ஷார்ட்ஸாக இருக்கட்டும், கிளாமர் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும். ஸோ வந்து அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார், இந்த படத்துக்கு எப்படி ஏ சர்டிஃபிகேட் தான், ஸோ நம்ம எதுக்கு தயங்கணும்னு சொல்லி ஒரு தைரியமாக ஒரு போல்டாக எடுத்திருக்காரு. படத்தில் இசை பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே படத்தில் பாடலாம் பார்க்குறப்போ கேட்குறப்போ சமாளிச்சிருக்காரு. பட் வெளியில் வந்து மனசில் நிற்கிற மாதிரி பாடல்கள் எதுவும் இல்லை. ஸோ ஓரளவுக்கு சமாளிச்சிருக்காரு மியூசிக்கில். படத்தில் குறிப்பிட்டு பாராட்ட வேண்டியது வந்து ஒளிப்பதிவாளர் ராணா. ஏன்னா அந்த புது படங்களில் அதுவும் புதுமுகங்களை வச்சு ஒரு பிராண்ட் இல்லாத ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகாத டைரக்டர் வச்சு எடுக்க போகும்போது படத்துடைய தரத்தை வந்து நம்ம முதல்ல கணிக்கிறது வந்து அந்த ஃப்ரேமிங்கில் தான். ஏன்னா ஒரு புது ஆளுங்க என்னத்தை எடுத்துக்க போகிறாங்க, உப்புமா கம்பெனியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலாக தான் எல்லாருமே பார்ப்பாங்க படத்தை. அந்த நக்கல்லேருந்து கொஞ்சம் மரியாதை வர்றது வந்து அது எப்போ அந்த சேஞ்ச் வரும்னா முதல்ல அந்த படத்துடைய ஃப்ரேமிங் ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப பரவாயில்லையே கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக எடுத்துக்காங்க போல இருக்குது, ஏதோ விஷயம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி அப்போ தான் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் டைரக்டருடைய திறமையை பொறுத்து படத்துடைய தரம் தெரிய வரும். ஸோ அந்த முதல்ல அந்த இமேஜை கொடுக்குறதுல வந்து ராணா நல்லா தெளிவாக பண்ணியிருக்காரு. சாங்ஸாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரிச்சாக இருக்குது சினிமாட்டோகிராஃபி. அப்புறம் படத்தில் வந்து குறைகள் இல்லையா அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா எல்லாமே அந்தளவுக்கு பாராட்டுற மாதிரி இருந்தாலும் படத்தில் குறைகள் கொஞ்சம் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா அந்த லிவிங்ஸ்டனுடைய கதாபாத்திரம், அதாவது ஹீரோடைய அப்பா வர்றாரு. என்ன தான் ஃப்ரெண்ட்லியான அப்பாவாக இருந்தாலும் பையன் பார்த்த ப்ளூ ஃபிலிம் வரும் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் எந்நேரமும் அதே அந்த சீடியை கேட்டுக்கிட்டே அவனை நச்சரிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப கடியாக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த யாரடா மகேஷ் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருதுல்ல அந்த செகண்ட் ஹாஃபில், அந்த குழப்பம் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்கள். ரொம்ப சுத்தமாக பொருத்தமே இல்லாத ஒரு நான்சென்ஸான விளக்கம் அது. ஸோ அது படத்தோட செகண்ட் ஹாஃபில் அந்த லாஜிக்கை வந்து கொஞ்சம் டம்மி ஆக்குது. அப்புறம் இன்னொரு உறுத்துற விஷயம் வந்து என்ன தான் காமெடி படமாக இருந்தால் கூட இந்த ஹீரோவுக்கு அந்த இன்டர்வல் பிளாக்கில் ஒரு ஒரு லைஃப் மாற்றி போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ ஒரு அவன் ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறான்னா, இது உன் குழந்தையே இல்லை, நீ ஒரு இழிச்ச வாங்கி நான் கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறா. ஸோ வந்து யாராக இருந்தாலும் இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், ரொம்ப எமோஷனலான மொமெண்ட் இது. ஸோ இந்த இடத்துல வந்து என்னவோ நடக்கலாம், ஒரு கொலை நடக்கலாம், தற்கொலை நடக்கலாம், ஒருத்தன் வந்து மென்டல் ஆகலாம், இல்லை ஒரு சைக்கோ உருவாகலாம், பாலா படத்துக்கு அடுத்த கதை கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி எமோஷனல் டயத்தில் வந்து இவர் அதை பற்றி எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் ஏதோ வீட்டில் ஒரு வாட்ச் காணாமல் போச்சா, அப்படியா யார் எடுத்துகிட்டு போனா அப்படின்னு தேட போகிற மாதிரி வெளில போய் தேட ஆரம்பிக்காங்க, யார் மகேஷ். ஸோ ரொம்ப பொருத்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு படத்தில் ஒரு பெரிய குறை தான். மொத்தத்தில் பார்த்தா ஒரு ஜாலியான படம். ஸோ டைம் பாஸ் நல்லா ஆகும், என்ஜாய் பண்ணலாம்.